இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க நல்லா இருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாய் நீங்கள் காக்கப்பட்டிருப்பீங்க. ஆண்டவருடைய கிருபையும் கரமும் பாதுகாப்பும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இந்த காலையிலே உங்களை சூழ்ந்து கொள்வதாக. பல வேலைகள் அலுவல்கள் இருந்தாலும் அதன் மத்தியிலும் இந்த காலையிலே இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கக்கூடிய அன்பான சகோதரர்களே, அருமையான சகோதரிகளே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இந்த செவ்வாய்க்கிழமை உங்க வாழ்க்கையில ஒரு நிறைந்த நன்மைகளை, சம்பூர்ணங்களை ஏராளமாய் உங்களுக்கு அள்ளித்தரும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்னே செல்லும். விசுவாசத்தை துவக்கக்கூடியவரும் முடிக்கக்கூடியவருமா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு முன்னே டிராவல் பண்ணிட்டு இருக்கார். கோணல்களை செவ்வையாக்குவார், கரடு முரடானதை சமப்படுத்துவார். கர்த்தருடைய பலமுள்ள பிரசன்னம் உங்களை அழகாய் கரங்களை பிடித்து அற்புதமாய் நடத்தும். நம்புங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. அதிகமா நம்புங்க, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நம்புங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள் உங்களை வளமாய் வாழ வைக்கும். ஒரு அரசன் தன்னுடைய ஒவ்வொரு நாள் காலை எழும்பி தன் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக தன் படுக்கை அறையிலிருந்து அவன் எழும்பி நேரா ஜன்னல் பக்கமாக தான் அவர் போவார். போயிட்டு கர்டன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அப்படியே ஜன்னலை ஓப்பன் பண்ணுவார். அப்படியே சன்லைட் அப்படியே அவர் அறைக்கு நேராக கிழக்கே சூரியன் உதிக்கும். அந்த கிழக்கு அதை அப்படி பார்ப்பாரு, சன்னை அப்படி பார்ப்பாரு. அவருடைய எண்ணம் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஆனால் சூரியனில் தான் நம்ம முகத்தை நம்ம பார்க்கணும், சூரியன் முகத்தில் தான் நம்ம முழிக்கணும். அதுதான் அவருடைய எண்ணம். ஆகவே அந்த அரசன் என்ன செய்வாருன்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்த உடனே ஜன்னல் பக்கமாக போயிட்டு அப்படி சூரியனை அப்படி பார்ப்பார். அதுபோல வழக்கத்தின்படி ஒரு நாள் காலையில் எழும்பி அப்படி சூரியனை பார்க்கலான்னு அவர் ஜன்னலை ஓப்பன் பண்ணுறாரு. டக்குன்னு அப்படி ஓப்பன் பண்ணும்போது சாலையை பார்க்குறார், வீதியை பார்க்குறார். அப்படி வீதியை பார்க்கும்போது ஒரு பிச்சைக்காரன் அங்கே, அவனும் காலையில் எழும்பி பொழுது விடிஞ்சு அப்படியே அங்கே அந்த ரோட்டு ஓரமாக அப்படி நின்றுக்கிட்டு இருக்கான். ராஜா கண்ணுக்கு டக்குன்னு அந்த பிச்சைக்காரன் பாடுறான். இப்போ ராஜா அந்த பிச்சைக்காரனை பார்க்குறாரு, பிச்சைக்காரனும் ராஜாவை பார்க்குறான். ரெண்டு பேரும் உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராஜாவும் பிச்சைக்காரனை பார்க்குறாரு, பிச்சைக்காரனும் ராஜாவாச்சு எப்பா அரசன் நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமிச்சு கண் இமைக்காம அப்படியே அந்த பிச்சைக்காரனும் அரசனை பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா இது, காலையில் நம்ம எழும்புன உடனே இந்த பிச்சைக்காரன் முகத்தில் நம்ம முழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு அப்படியே ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. அப்படியே நினச்சிக்கிட்டு அப்படியே இந்த ஜன்னல் பக்கமாக இருந்து அப்படியே திரும்பி வராரு பாருங்க. திரும்பி வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தூண், அந்த தூணில் போயிட்டு அவருடைய தலை ஒரு பக்கமாக வேகமாக இடிச்சுக்குது. வேகமாக இடிச்ச அடுத்த நொடியே ரத்தம் வர ஆரம்பித்து விட்டது. ராஜாவுக்கு பயங்கர பெரிய ஆத்திரம் வந்துடுச்சு. நான் வழக்கமாக சன்லைட்டை தான் பார்ப்பேன், சூரியனை பார்ப்பேன். இன்னைக்கு சூரியனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரனை பார்த்தேன். அந்த பிச்சைக்காரன் முகத்தில் முழிச்ச உடனே எனக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துடுச்சு, ஒரு விபத்து நடந்துடுச்சு, ரத்தம் வர்ற அளவுக்கு எனக்கு ஒரு பாதிப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு உடனே யாரங்கே அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கொடுத்துட்டு இந்த வீதியில் ஒரு பிச்சைக்காரன் நிற்கிறான் பாருங்க, அவனை போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே போர் சேவகர்கள்லாம் போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த பிச்சைக்காரனை பிடிச்சி கூட்டு வராங்க. ராஜா சொல்றாரு, இது பாருப்பா, இன்னைக்கு காலையில நான் மூஞ்சில தான் முழிச்சேன். நான் வழக்கமா சூரியனுடைய முகத்துல தான் முழிக்கணும். என்னமோ தெரியல, நான் சூரியனை பார்க்கறதுக்கு முன்னாடி அறியாம தெரியாம நான் உன்னை பார்த்துட்டேன். உன் மூஞ்சில முழிச்சதுனால இன்னைக்கு இந்த காலையில என் மண்டையில வேகமா அடிபட்டு ரத்தம் வந்துடுச்சு. ஆகவே நீ கொல்லப்பட வேண்டும், நீ உயிரோடு இருக்கவே கூடாது. ஆகவே நான் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என்று சொல்லி ராஜா அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்றாரு, போர் சேவகர்களை பார்த்து சொல்றாரு. இதை கேட்ட உடனே பிச்சைக்காரன் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த அரசனுக்கு என்ன, இவன் கொல்லப்பட போகிறாய், சாக போகிறாய் என்று சொல்லுகிறேன், நீ சிரிக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு அரசன் சொல்ல ஆரம்பிச்சிட்டா போல. அப்ப கேட்குறாங்க, ஏன் நீ சிரிக்கிற? அப்ப அந்த பிச்சைக்காரன் சொல்றான், யோசித்து பாருங்க, ராஜா என் முகத்துல முழிச்சதுனால அவருக்கு அடிபட்டிருக்கு. ஆனா நான் யார் முகத்துல முழிச்சேன்? ராஜா முகத்துல முழிச்சேன். ராஜா முகத்துல முழிச்ச எனக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்கு?
சாவு கிடைச்சிருக்கு. அப்ப யோசித்து பாருங்க, யாருடைய முகராசி ரொம்ப நல்ல ராசின்னு. பிச்சைக்காரன் முகத்துல முழிச்சதுனால ஒரு காயம்தான் ஏற்பட்டுச்சு. ஆனா ராஜா முகத்துல முழிச்சதுனால எனக்கு சாவே வரப்போகுது அப்படின்ற மாதிரி இந்த பிச்சைக்காரன் சொன்னான் பாருங்க. அப்பதான் ராஜா யோசிச்சாரா, அப்ப நம்ம முகரையினுடைய லட்சணம் எப்படிப்பட்டதுன்னு ராஜா புரிஞ்சுக்கிட்டு அப்படிலாம் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனை பேசாம கொலை குற்றத்துக்கு அகப்பட வைக்காமல் அனுப்பிவிட்டாராம். இது என்ன இந்த ஒரு சின்ன ஸ்டோரி அப்படின்னா, இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர்லாம் நம்ம வாழ்க்கையில சந்திப்போம். ஏன் நம்ம கூட சில நேரத்துல இப்படி ஆயிடுவோம். என்ன தெரியுமா ஆயிடுவோம், நம்ம கிட்ட நிறைய குறைகள் இருக்கும். ஆனா அது நமக்கு பெருசாவே தெரியாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறையே பெருசா நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, கம்பெனியில் இவன் சரியில்லை, சொந்தத்தில் இவங்க சரியில்லை, இந்த கூட பிறந்தவங்க இவங்க சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க சரியில்லை, ஆமா நம்முடைய உறவின் முறையார் இவர் சரியில்லை, இவருடைய பேச்சு சரியில்லை, இவருடைய நடத்தை சரியில்லைன்னு எல்லாரையும் பார்த்து நம்ம சொல்லிட்டு இருப்போம், சரியில்லை 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 சரியில்லைன்னு. ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்வண்ணமாக சொல்லுகின்றார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? ராஜாவுடைய முகரை என்னன்னு ராஜா கவனிக்காம பிச்சைக்கார முகரைய பார்த்து அவர் கணிச்சா மாதிரி இன்னைக்கும் வாழ்க்கையில பல விஷயங்கள் ஆயிருது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே நாமே நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்ம கிட்டயே நிறைய குறைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றது நீங்க நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க யாரும் ஒரு பூர்ணமான மனிதர்கள் கிடையாது. அதனால நாம தனிப்பட்ட வாழ்க்கையில நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க வேலைக்கு போக போறீங்க, கடமைகளை நிறைவேற்ற போறீங்க, பல மனிதர்களை நீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரையும் நீங்க பார்த்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நீங்க பார்த்து சலிச்சுக்காதீங்க. இவங்ககிட்ட பேசவே பிடிக்கல, இவங்களை பார்க்கவே பிடிக்கல, இவங்க கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்கு, இவங்க கிட்ட அந்த மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னா நம்ம கிட்ட நிறைய மிஸ்டேக் இருக்கு. யோசித்து பாருங்களேன், பரலோக தேவன் தான் பூர்ண சர்க்குணர், அவர்கிட்ட தான் பழுதே இல்லை. ஆனா மனிதர்களாகிய நம்ம கிட்ட நிறைய குறைகள் இருக்கு. இப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளை பார்த்துட்டு நீ எனக்கு வேண்டவே வேண்டாம், உங்ககிட்ட நிறைய குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட உண்மையாவே நிறைய குறைகள் மிஸ்டேக் இருக்குங்க. ஆனா அவர் அதை செய்யறதில்லை. நம்ம மேல ரொம்ப கருணையா இருக்கிறாரு, நம்ம மேல ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு, நம்ம மேல ரொம்ப இரக்கமா இருக்கிறாரு, நம்ம மேல ரொம்ப தயவா இருக்கிறதுனால தான் முன்பு இருந்ததை விட இப்ப நம்ம லைஃப்ல ரொம்ப பெட்டரா இருக்கும். ஆகவே யாரையும் குற்றவாளிகள் என்று நம்ம தீர்க்காம, யாரையும் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இல்லாம, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை மிகைப்படுத்தி நாம அவங்கள புண்படுத்தாம, அவங்க மூலமா நாமும் புண்படாம இருக்கும்படிக்கு பிறரை குற்றவாளிகளாக தீர்க்காமல் இருந்தாலே நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நம்ம நிம்மதியா இருப்போம். ஆகவே நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம், பிறரை குற்றம் சாட்டுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்வோம். நம்ம சமாதான வாழ்க்கை, நம்முடைய நிம்மதி வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆகவே கர்த்தர் நம்ம மேல இரக்கமா இருக்கிற மாதிரி உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லார் மேலையும் நம்ம இரக்கமா இருப்போம். தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மளை அழகா ஆசீர்வதிக்கும். இன்னைக்குள்ள நம்முடைய காரிய கடமைகள் மிக நிறைவா இருக்கும், சிறப்பா இருக்கும், சீரா இருக்கும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின்படி நாமத்தினால உங்க ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நம்மை பார்ப்போம், நம்மை செதுக்குவோம், நம்மை சரிப்படுத்துவோம், நம்மை சீர்படுத்துவோம், நம்மள நல்ல நல்ல விஷயங்களால் அப்டேட் பண்ணுவோம், நம்முடைய வாழ்க்கையை மெருகேற்றுவோம், அதற்கான முதலீடுகளை நாம் செய்வோம். பிறரை குறித்து குற்றம் கூறி நம்மை நாம் பாதித்து கொள்ளாத அளவுக்கு நம்மை வார்த்தையினால் ஸ்திரப்படுத்திக் கொள்வோம். இன்னைக்கு நம்ம ரொம்ப நல்லா இருப்போம். இனிமேல் நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்னைக்கும் விசேஷமாக பிறந்த நாள் காணக்கூடிய அன்பான பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் ஜே பிரபுதாஸ், அது போலவே அன்பான சகோதரி பி சுமதி, அன்பான சகோதரி ஆர் லக்ஷ்மி பிரியா, அதுபோலவே அன்பு பிள்ளைகள் சஃபியா அபிஷேக், எம்எஸ் சுவாத்தினி, அதுபோலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர்த்தாமே ஆசீர்வதிப்பீராக.
தேவரீருடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் சமூகமும் அற்புத கரமும் ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. பிறருடைய தப்பிதங்களையும் குற்றங்களையும் பார்த்து பார்த்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பாதித்துக் கொள்ளாதபடிக்கு எங்கள் வாழ்வை சரிப்படுத்துவதற்கான ஒரு செயலிலே நாங்கள் ஈடுபட நீர்தாமே உதவி செய்வீராக. இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வு சுகிக்க, வளமுள்ள வாழ்வு வாழ்ந்திருக்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க ஆண்டவரே, உம்முடைய கருணையும் கிருபையும் காருண்யமும் மேன்மைப்படுத்த உம்முடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலும் நாமத்தினாலும் மனதார நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டும் ராஜா. உம்முடைய கருணையும் காருண்யமும் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை சுகமாய் வைத்துக் கொள்ளட்டும், மேன்மையாய் வைத்துக் கொள்ளட்டும். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படி கர்த்தருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவனே, உடைய நீட்டப்பட்ட கரங்கள் உடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படுவதாக. உடைய கிருபை கரம் காருண்யம் உடைய பிள்ளைகளை உயர்த்துவதாக. வாழ்வில் எல்லா நிலைகளிலேயும் உடைய பிள்ளைகள் வாழ்ந்து குணமாயிருக்க, சுகமாயிருக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினால உடைய பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய சகல திட்ட தீர்மானங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். தேவ காருண்யம் உடைய பிள்ளைகளை உயர்த்தட்டும். வாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.